பல்சர் பைக்கு அந்த அப்போ இம்பேக்ட்னா இதுவும் இருந்திருக்குல்ல, நீ வாங்கினோன்னே அது திருடு போயிருமோன்ற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவனுக்கு. ஓட்டாததுக்கு எதுக்குடா பைக்? ஆனால் அதை பார்த்து யாரும் நான் ஆர்மிக்கு போகணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. இல்லை உடம்ப ஃபிட் ஆகணும்னு நினைச்சாங்க. மேபி அனல் மேலே பனித்துளி பாட்டு பார்க்குறப்ப நினச்சிருப்பாங்க. அஞ்சல வரையிலும் நட்புக்காகவோட கிளைமேக்ஸில் அப்படி ஒரு சாவு வரவே வராதுன்றத பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சயின்டிஃபிக்கலி இட்ஸ் அன்ப்ரூவன் அப்படிங்கிறத நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். பிஸ்தா ரொம்ப பிடிச்ச படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே அமைதியா இருப்பாங்க. எஸ், இது வந்து நம்ம 2025 ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் மாதிரி. ஆமாம், நியூ இயரை முடிச்சுட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூட்லாம் இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே சீரியஸாக போகிறப்ப நம்ம பேச போகிறோம் முதல் பாட்காஸ்ட். சீரியஸா ஆமாம், சந்தோஷமா போலான்னு நினைச்சிருப்பாங்க நம்ம பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜனவரி மாதம் ரொம்ப கொடுத்து வச்ச மாதம் இல்லை? ஆமாம், ஓப்பன் ஆகிறப்பயே முதல் மாதமே நிறைய ரிலாக்ஸேஷனோட லீவோட இன்னொன்று லீவோட நிறைய லீவ் இருக்கும். சுதந்திர தினம் இருக்கு, பொங்கல் இருக்கு, சுதந்திர தினம், குடியரசு தினம், எல்லாம் ஒரு தினம். அதான் முதல்ல நியூ இயரே லீவு, முதல் நாளே லீவு, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 4 நாள் லீவு, அப்புறம் நம்ம முன்ன பின்ன எடுத்துக்கிறதெல்லாம் சேர்த்து அது ஒரு 5-6 நாள் ஆயிரும். அப்புறம் ஜனவரி 26 கரெக்டாக வாரத்துக்கு ஒரு லீவ், அந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் வர ஜனவரி. ஸோ இதில் நம்ம என்ன பேசலாம், அந்த லீவுன்றப்பே நம்ம கூடவே சேர்ந்து வருது படம். ஆமாம், தீபாவளிக்கெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் 4 படம் வந்தால் நமக்கு கோவம் வரும். மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அப்படி தான். ஆனால் பொங்கலுக்கு அப்படி கிடையாது. 3 படம் வந்தாலும் நம்ம பிரிச்சுக்குவோம். எதை முதல் நாள், எது மாட்டுப்பொங்கல், எது காணும் பொங்கல், எது திருவள்ளுவர் தினம், அப்படி நம்ம பிரிச்சுக்குவோம் இல்லையா? உண்மையாகவே தமிழ்நாட்டில் அதிக நாள் லீவ் கொடுக்குற ஒரே ஃபங்க்ஷன் வந்து பொங்கல் தான். வேறு எதுக்குமே வந்து தீபாவளிக்குன்னு ஒரு நாள், அது முன்னாடி ஒரு நாள் கொடுப்பாங்க. மற்ற ஆயுத பூஜை காலத்தில் சரி, கார்த்திகை தீபம் ஏதோ ஒரு நாள் கொடுப்பாங்க. ஆனால் பொங்கலுக்கு மட்டும்தான் தொடர்ந்து கம்பல்சரி கவர்மெண்ட்லேருந்து கார்பரேட் கம்பெனிலேருந்து 3 நாள் லீவ். 3 நாள் லீவ். எஸ், கார்பரேட்டில் லீவ் கொடுக்குறாங்களா? தருவாங்க அவங்க கார்பரேட் கொடுப்பாங்க. தெரியல, சொல்கிறா எடுத்துப்போம். ஆனால் இந்த லீவுன்னு வந்தோடனே, இந்த படம்னு வந்தோடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்றத பேசுவோம். லீவை பற்றி இல்லை, பொங்கலை பற்றி இல்லை, இது நம்ம வந்து படங்களை பற்றி பேசுவோம். ஓகே, ஜென்ரலாக. ஏன்னா ஒரு படங்கிறது அப்படி போய் ஒரு 2 மணி நேரம் தேட்டருக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு லைஃப் லாங் மெமரி நமக்கு. எல்லா படங்களுமே தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற எல்லாமே அப்படி தான். படங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக எதை பற்றி பேசினாலும் அது உள்ளே வந்துடும். லைஃப்பை பற்றி ஏதோ பேசிட்டு இருப்பேன், அந்த படத்தில் அப்படி தான் நடக்கும், பேசுவோம். திடீர்னு ஜோக்கா பேசியிருப்பாங்க, வடிவில் காமெடி ஒன்று உள்ளே வரும். படம் வந்து எப்பவுமே எல்லா இடத்துலையுமே உள்ளே வந்து ஒரு டீ காஃபி மாதிரி எப்பவுமே வந்துட்டு போயிட்டே இருக்கும். கரெக்ட் கரெக்ட். டீ காஃபினா அடிக்கடி வரும். அதனால தான் சொன்னேன், டீ காஃபி வந்தால் சும்மா வராது, படம் வர இடத்துல புகைப்படமும் வரும் போல. சரி, ஓகே. இந்த படங்களில் இப்போ நீ சொன்ன மாதிரி இம்பேக்ட், அதனால தான் அது வந்து லைஃப்குள்ளே அப்படி ஒரு பெரிய இடத்த பிடிக்குது. இம்பேக்ட்ஃபுல் திங் ஒரு படம், இந்த படம் வந்து என் லைஃப்பில் அப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு, அப்படிலாம் நமக்குள்ளே இருக்கும்ல, அப்படி இருந்தால் ஷேர் பண்ணலாம். நிறைய படம் இருக்குன்னு. ஆனால் இந்த படம் யாருமே பார்த்துருப்பாங்களா தெரியல, யாருக்கும் இம்பாக்ட் ஆகுமா தெரியல. எனக்கு 2 படம் பயங்கர இம்பாக்ட் பண்ணிச்சு. சூப்பர். மொதல் படம் வந்து மாய கண்ணாடி. ஆமா, இந்த படம் யாரும் சேரன் சாருக்கே பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம். அவரோட கெரியர்லயே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம். அந்த ஹேர் ஸ்டைலுக்கே ஒன்னு இருக்கு. இன்னொருத்தர் இருக்கார் அதுல இம்பாக்ட் கிரியேட் ஆனவர், அவர் பேர் நம்ம சுப்பு பஞ்சு அண்ணன். அவர்தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்ட பிறகுதான் நீ சினிமாவில் மட்டும் தான் உருப்பிடுவே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம நிறைய டைலூட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், டே உனக்கு நடிக்க வரும்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் நடிப்பு தாண்டி மற்ற எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம். கரெக்ட். அதை தாண்டி மற்ற எல்லாத்துக்குமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். டே வாட்டர் கேன் பிஸ்னஸ் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம், லிஸ்ட் மட்டும் போடுவோம். தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ இதுவாக இருந்துச்சு. அப்போ அந்த படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸில் வந்து ராதாவி சார்னு சொல்லுவார், டேய் உங்ககிட்ட வந்து எல்லா கஸ்டமரும் வந்து குமார் வேணும் ஏன்னு சொல்கிறாங்க தெரியுமா? நீ பேசுறது பழக்கிறதுனால இல்லை, உன்னோட தொழில் பக்தி, உன்னோட தொழில் நேர்த்தி, அது ஒரு நாளில் வந்துடாது. இன்றைக்கி நான் கடை போட்டேன், நாளைக்கே வந்து பணக்காரன் ஆகிட முடியாது. நான் இன்னைக்கு கடை போட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த பணக்காரன். அதே மாதிரி தான் ஒரு தொழிலை ஒரு நேர்த்தியாக பண்ணால் நீ ஒரு வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷத்தில் நீ பணக்காரன் ஆக. அந்த விஷயத்தை உண்மையிலே மாய கண்ணாடியோட கிளைமேக்ஸ் போர்ஷனை நிறைய பேர் பாராட்டுவாங்க. ஆமாம், அது வந்து அந்த ஒரு மோனோலாக் ஆஃப் ராதாரவி சார் வந்து அதோட ரியலைசேஷன் பாயிண்ட் ஆஃப் சேரன் சார் ரெண்டுமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். எனக்கு அன்றைக்கி தான் நான் முடிவு பண்ணேன், நீ கண்டதை யோசிக்க வேணாம், டீ தூக்குற வேலையாக இருந்தாலும் சினிமாவில் தூக்குறா நீ.
ஏன்னா அது எனக்கு சினிமாவில் தூக்குறது எனக்கு பெருமை. அப்படி ஒரு விஷயம் நான் சினிமாக்காரன்றப்ப எனக்கு அது பெருமையாக தான் இருந்துச்சு. மற்றவங்களாம் எப்படி நினைப்பாங்க, சினிமாக்காரன் கேவலம் பண்ணப்போ உங்களோட தெருவில் நீங்கள் பெருமையாக நினச்சா நம்ம அதை ப்ரைடாக பார்க்க முடியும். நான் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தன் பெருமையாக நினைப்பான், நான் வந்து கூத்தாடி நினைக்க ஒருத்தன் பெருமையாக நினைப்பான். அதே மாதிரி சினிமாக்காரன் சொல்லும்போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஸோ அதை நான் வீஸ்டார் இப்படி சொல்லிட்டான்னு எல்லா படத்துலையும் டீ கொடுக்குற ரோலே ஒருத்தனை பார்த்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் என்ன. ஒருத்தர் நல்லா படிக்கிறேன் பார்த்து டேய் உன்னை விட அதிக மார்க் எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். கொன்று கிடையாது, அந்த படம் கிடையாது, வேற படத்துக்கு அந்த படம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அது இங்க பாரு லைஃப் இம்பாக்ட்ல அது நான் ஒரு படம் தான் நான் வச்சிருக்கேன். ஒரு படம் தானே உனக்கு மாய கண்ணாடி முடிஞ்சு நீ சொல்லு. அவருக்கும் தெரியும், ஏன்னா தலைவர் படத்தை சொல்லாம இருக்க முடியாது. தமிழ்ல வந்து வாரணமாயிரம். ஓகே, ஏன்னு தெரியல. தமிழ்ல வந்துன்னா நீ மல்டி லாங்குவேஜ்ல போட மல்டி லாங்குவேஜ்ல சொல்லுவேன். நீ தான் ஸ்கூலுக்கே போனது இல்லையே, எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் கேசினோல போய் தெலுங்கு படம் அந்த பக்கம். அப்ப கூட ஏதோ ஒரு படம் இருந்துச்சு, அந்த படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கலன்னு இது போய் பார்த்தோம். பார்த்துட்டு தொடர்ந்து டெய்லி எங்களோட வேலையை டுட்டோரியல் கட் அடிச்சுட்டு காலையில் வாரணமாயிரம் போவோம், அஞ்சலை பாட்டு வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அஞ்சலை பாட்டு பார்த்தோம் டெம்ட் ஆயிடுவாங்க, மச்சான் வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அப்போ அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வாரணமாயிரத்தை ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு போய் பார்த்த படம் அதுதான். அது வரையும் எங்களுக்கு தைரியமாக இருந்ததில்ல. வாரணமாயிரத்தை காலையில் கட் அடிச்சுட்டு மதியம் வந்து கிளாஸில் வந்து அமைதியாக உட்காந்துருந்தோம். ஸோ வாரணமாயிரம் எல்லாருக்குமே வந்து பெரிய அந்த நான் கரெக்டாக 11th நினைக்கிறேன், 11th 12th படிக்கிறேன். அப்போ ஸ்கூல் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன்ல அந்த ரிங் டோன் வச்சிருப்பாங்க. அந்த டோனை இப்போ கேட்டால் கூட நமக்கு 11th ஞாபகம் வரும். அதே மாதிரி எங்கள் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போன மாஸ்டர் சொல்லுவோம், அந்த டைம் பீரியடில் வந்து ஜிம்முக்கு நிறைய பேர் வந்தாங்களா. ஆமாம், ஒவ்வொரு இம்பாக்ட் இருக்கும் அந்த படம் பெரிய. நீ அது மாதிரி பண்ணி அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் செட்லாம் போனாங்க. ஆனால் அதை பார்த்து யாரும் நான் ஆர்மிக்கு போகணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க, இல்லை உடம்பை ஃபிட் ஆகணும் தான் நினச்சாங்க. மேபி அனல் மேலே பண்ணி பாட்டு பார்க்குறப்ப நினச்சிருப்பாங்க. அஞ்சல வரையில ஸோ வாரணமாயிரம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. உனக்கு லவ் ஃபெயிலியர் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி? அதெல்லாம் இல்லை, ஆனாலும் அது வந்து லைஃப்மா இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பர். 3 ஜென்ரேஷனை காட்டியிருப்பாங்க, அது மாதிரி நமக்கு அது புதுசாக இருந்துச்சு அப்போ. ஓகே, எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன், அது இன்னும் நல்லா டீப்பா சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க 2 பேர் இருக்கீங்க, மூவி டாபிக்ஸ் வேற. அப்ப தலைவர் தலைவர் மட்டும் தான். தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நிறைய, தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தலைவர்கிட்ட பிடிச்ச படம்னு கேட்குறப்ப எக்கச்சக்கமான படங்கள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் தலைவர் ஃபேன்ஸை நோட்டீஸ் பண்ணலாம், அவங்க சொல்கிற படங்கள்லாம் ஜென்ரலாக தலைவருக்கு ஓடி குவிச்ச படங்களாக இருக்காது. இப்போ பாபா மேலே பெரிய கிரிட்டிசிசம் இருக்கும், ஆனால் எல்லா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கும் பாபா பிடிக்கும். பாபா அப்படி, பாபா இப்படி அப்படின்னு ப்ரீ ரிலீஸில் கூட அதை கொண்டாடக்கூடிய மனநிலையில் தான் எல்லோரும் இருந்தோம். அது மாதிரி தலைவருடைய இந்த, அதாவது என்ன சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஆக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அவரை ஸ்டார்னு சொல்லி வெறும் ஸ்டைல்னு சொல்லி அவரோட நடிப்பை பற்றியே நம்ம பேசலையோ. அப்படிப்பட்ட படங்கள் தான் நமக்கு பிடிக்கும். இது வந்து ஃபேனாக. பட் எனக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண படம்ன்றது அண்ணாமலை. ஸோ அண்ணாமலையினுடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசு. நான் எப்போயுமே சொல்லுவேன், தமிழ் சினிமாவில் தலைவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லுவேன். அது வெறும் நான் அவரோட ஃபேன்னால் சொல்ல. அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் ஒரு ஃபிலாசபி. ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷன், இந்த 90s கிட்ஸ் நம்மெல்லாம் எப்படி நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருந்து கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ கீழே விழுந்திருக்கப்பையும் உன்னை ஏமாத்தினவன் உனக்கு துரோகம் பண்ண உன் கண்ணு முன்னாடி வந்தால் அவனுக்கு நல்லதே என்னென்ன, அவன் ஒரு நாள் உன்ட்ட ஒரு ஹெல்ப்புன்னு வந்தால் அவனுக்கு அதை தயவுசெய்து பண்ணிடு. 1 ரூபா கூட இல்லாமல் நீ கீழே விழுந்து கிடந்தாலும் அது உன் லைஃபோட இன்டர்வல் தான், இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இருக்குன்னு இவ்வளோ எத்திக்கல் வேல்யூஸையும் சொல்லி கொடுத்தவர் தலைவர். ஒரு படத்தில் மட்டும் பண்ணியிருக்க மாட்டார், எல்லா படத்துலையும். இதை வந்து இப்போ சொல்கிறப்போ சில பேர் வந்து தலைவரை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே பேட்டர்ன், ஒரே கிராமர் இல்லை, ஒரே ஐடியாலஜி, ஒரே விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிருக்காரு, ஒரே இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அந்த பர்டிகுலர் ஒன்று முக்கியமாக இருக்கும், அவர் பணக்காரனா இருந்திருப்பாரு, திடீர்னு ஏழையா மாறிடுவார், அந்த ஏழையில திரும்பி பணக்காரன் ஆயிடுவார். ஆனா பணக்காரன் ஆயிட்டு ஏழையா இருக்கிறதாண்டா சந்தோஷம் சொல்லுவாரு எல்லா படத்துலயும், முத்து படத்துலயும். ஆனா இது எல்லாருமே உணர்ந்திருப்போம். நம்ம ஒண்ணுமே இல்லாம 5 பசங்க ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளே தூங்கிட்டு இருந்த காலத்தில் கிடைச்ச சந்தோஷம் எல்லாரும் 5 காரில் வந்து 5 வீட்டில் இருந்து ஒன்றா சேர்ந்து பப்புக்கோ இதுக்கோ போகிறப்ப கிடைக்காது. ஸோ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அதை தான் வந்து அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணாமலை வந்து எனக்கு பர்சனலி ஏன் கனெக்டட்னா, இந்த எல்லா எத்திக்ஸும் அந்த படத்தில் இருக்கும். அவர் சவால் விடுவார், அவர் ஃப்ரெண்டை ஜெயிப்பார், ஆனால் வீட்டை போய் இடிக்க மாட்டார். அவங்க அம்மா நான் இப்போ தான் இப்போ திருப்பி போய் அந்த பத்திரத்தை கொடுத்து நீ வாழணும்னு சொல்லிட்டு வருவார்ல, சொன்னோன்னா அப்போ மனோரமா சொல்லுவாங்க இதுதான் ஏன் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அதுதான் எத்திக்ஸ். ஸோ நம்ம ஒருத்தனால் வீழ்த்தப்பட்டாலும்
அவனுக்கு திருப்பி வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை நம்ம சந்தோஷமாக போய் மனசு வந்து பண்ணிட்டு வந்துடணும்னு இருக்குல்ல. இது மாதிரி சின்ன சின்ன எத்திக்ஸ் எப்போல்லாம் நான் டவுனாக இருக்கேனோ அப்போல்லாம் எனக்கு அந்த பாட்டு, குறிப்பாக அந்த சூப்பர் ஸ்டாருக்கு செல்யூட் பண்ணும்போது, இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது, அதெல்லாம் வந்து வேர்வை மலை சிந்தாமல் வெற்றி மலர் தூவாது, எல்லையை தொடும் வரை எனது கெட்டை வேகாது. இது வந்து எத்தனை முறை கேட்டாலும் அந்த அந்த லைனை கேட்குறப்பெல்லாம் நமக்கு அது பெரிய இம்பாக்ட்ஃபுல். அந்த படத்தில் எனக்கு 2 விஷயம் மோட்டிவேஷன் நடக்குங்க. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி சவால் விடுறதுக்கான தைரியம் அந்த படம் கொடுத்துச்சு எனக்கு. யாராலையும் அதான் சொல்கிறேன், சவால் விடுறதுக்கான யாருக்குமே தைரியம்லாம் வந்துடாது. எனக்கு அந்த படம் பார்த்துட்ட பிறகு சவால் விடுறதுக்கான தைரியம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்து ஜெயிக்கிறமோ இல்லையோ சவால் விட்டுருண்டா அப்படின்ற ஒரு தைரியம் அந்த படத்தை பார்த்து வந்துச்சு. 2வது, நீ என்னைக்கும் ஏதோ ஒரு இடத்துல நல்லது செஞ்சா அது திரும்பி உனக்கு நல்லது நடக்கும்டான்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டில் தலைவர் இடத்துல வந்து சாராய கொட்டையை போடுவாங்க. அந்த இடத்துல அடிச்சு உடச்சிட்டு திரும்பி அங்கே போயிட்டு அவர் நல்லது பண்ணியிருப்பார். அது கடைசியில் ரிட்டர்ன் பண்ணால் அவர் லோன் வாங்கும்போது அதே எம்எல்ஏ வந்து இது பண்ணுவார். ஸோ இந்த விஷயம் அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே நம்ம யாருக்கும் நல்லது நினைக்கிறோம்னா கெட்டது நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு தாட் வந்தது எனக்கு. அதுதான் நிறைய இடத்துல எல்லாருக்குமே மன்னிச்சு இல்லை அனுசரித்து நம்ம போயிடணும்னு ஒரு தாட் வந்தது. அந்த சீனும் அந்த 2 சீனும் இது அண்ணாமலை படத்துல இருந்து கிடைச்ச மிகப்பெரிய இம்பாக்ட் எனக்கு. தலைவர் படத்தில் நிறைய சொல்லுவேன். இப்போ படிக்காதவன் படத்தில் பார்த்தா என் தம்பி கூட ரொம்ப இல்லை நிறைய வேணாம், ஒன்று தான் கேட்டோம். நீங்க 2 பேரும் தானே பேசுறீங்க, அமைதியா இருங்களேன். அவன் டக்குனு சந்திரமுகியா மாறிடுவான். இப்படிதான் சந்திரமுகி படத்தை பத்தி சொல்லணுமா? சொல்லுவா. எனக்கு இம்பாக்ட்னு இல்லை, ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு விஷயம் எனக்கு வேணும், இது வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த பொல்லாதவன் படத்தை பார்த்துட்டு வீட்டில் போட்டு அடம் பிடிச்சிருந்தாங்க, பைக் வாங்கி கூட அந்த ஆமாண்ணே உண்மையிலேயே அடம் பிடிச்சி பல்சர் வாங்கினேன். உனக்கு கால் எட்டாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. இன்னுமா இத்தனை வருஷம் 25 வந்து இந்த ஜோக்க போட்டுட்டு இருக்காங்க. சரி சொல்லு. மாதிரி பொல்லாதவன் எட்டுமா? ஓகே சொல்லு. அப்பவே ஆனா நீ வண்டி ஓட்ட மாட்ட, டிரைவர் எதிர்பார்ப்ப 2 வீலருக்கு. அது சோம்பேறித்தனம், அது வேற டிபார்ட்மெண்ட். சரி சொல்லுப்பா. பொல்லாதவன் அதான் பல்சர் பைக்கு, அந்த அந்த பிரேக் அடிச்சா. அப்போ இம்பாக்ட்னா இதுவும் இருந்திருக்குல்ல, நீ வாங்கினோன்னே அது திருடு போயிருமோன்ற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவனுக்கு. ஓட்டாததுக்கு எதுக்குடா பைக்? ஆனா திருட்டு போயிருவோம்ல, வாங்குறதே எவ்வளவு போராட்டம் தெரியுமா? ஓகே, கஷ்டப்பட்டு எப்படியோ ஃபைனல் இயர்ல கூலி வேலை செஞ்சு வாங்கினியா? வீட்டுல இருந்து காசு கட்டிதான் இஎம்ஐ. கஷ்டப்பட்டுனா அது கஷ்டம் தானே. என்னடா வீட்டுல கேட்டு வாங்குறதெல்லாம் கஷ்டமா? அது கஷ்டம் தானே. கரெக்ட் தான்ப்பா. அதுக்கு ஏதாவது அவங்க கேட்டாங்களா ரிவர்ஸ்ல, இப்படி மார்க் வாங்க இது பண்ண, அப்படி ஏதாவது சொன்னாங்களா? அது சொல்லாம எப்படி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. எங்க வீட்டுலலாம் அப்படிதான் என்னை வளர்த்தா, எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா எனக்கு பரோட்டா வாங்கி தருவாங்க. பரவாயில்ல பைக்குக்கு. இப்ப தெரியுதா என் மெனுல வெஜ்ஜே சாப்பிட்டா கூட வெஜ் பரோட்டா கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு பசிக்கும், எக்ஸாம் வர வரையிலும் வெயிட் பண்ணுவோம். எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து உண்மையிலே தம்பி அப்படிதான் தம்பி வளர்த்தாங்க என்னைய. என்னையெல்லாம் பாருங்க, நீங்க எல்லாம் பாஸ் ஆகணும், நீ ஸ்கூலுக்கு போனா போதும்டா. உனக்கு நான் டெய்லி பரோட்டா வாங்கி தரேன், ஸ்கூலுக்கு மட்டும் அவனை அடிக்காதீங்க, நாளையில இருந்து வர மாட்டான். இம்பாக்ட் பண்ண படங்கள் இருக்கு. இந்த படம் இந்த எரா எப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜ் வந்துட்ட பிறகு லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டர்ன்ல ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய படம் அந்த ஃபுல்லாக வந்துச்சு. சொல்ல போனா கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் மாறிச்சு. அந்த பேட்டர்ன் மாறிச்சு. கேஜிஎஃப்ல இருந்து இந்த பேன் இண்டியன் மோகம் அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் ரத்தம் தெறிக்க தெறிக்க, கழுத்தா அறுக்க சுத்தி இருக்கவங்க கத்த கத்த அப்படி சொல்லி படம். ஒரு ஃபேமிலி படம் வந்தாலும் என்ன அந்த மாதிரி ரத்தம் வரல, இது ஃபேமிலி படம்டா அப்படினா தான் பாப்போம். டார்க்கா இருக்கும், அம்மா மூஞ்சி தெளிவா தெரியக்கூடாது, அரைக்குறையா தான் தெரியணும், கருப்பு ஹாஃப் ஸ்டார் அப்படி எதிர்பார்க்குறாங்க. ஆனா அந்த சமயம் 90s கிட்ஸ்ல 90s சமயத்துல அப்படி ஒரு செட் பண்ணவர் விக்ரமன். விக்ரமன் சார் படம் வந்துச்சுனாலே அவர் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணார். அவர் பண்ணிட்டு பிறகு அந்த அப்படிதான் எல்லா படமும் நிறைய இருக்கும். நிறைய கவனிச்சு பார்த்தா அடுத்து அந்த படத்துல என்ன பாட்டோ அந்த பாட்டோட பிஜிஎம் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். 10 நிமிஷம் சீன்ல அந்த அப்படின்னா அடுத்த பாட்டு ஓகே ஏதோ ஒரு பாட்டு வரப்போகுது, ஏதோ ஒரு பாட்டு அது முன்னாடி வந்துட்டு மல்லிகை பூவே மல்லிகை பூவே இந்த கோரஸ் எல்லா படத்துலயும் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டே அதே மாதிரி விக்ரமன் சார் படத்துல இருக்க இன்னொரு பேட்டர்ன் வந்து கூட்டமாவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலும் 4 பேர் இருப்பாங்க,
ஃபேமிலினாலே 8 பேர் எப்பயுமே அது ஒரு கூட்டமாகவே வச்சிருப்பாரு அந்த இடத்துல. அப்போதைக்கு ஒரு என்கேஜாகவே வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் தனித்தனியாக இருக்கிறத தாண்டி அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம வீடு நம்ம அது ஒரு இப்போ சீரியலில் எப்படி பார்க்குறோமோ அது பெரிய வகையான ஒரு ஒரு படத்தில் நம்ம அதை பார்க்கும்போது நம்ம ஃபீலாக இருக்கு. எங்கள் அப்பா மாதிரி இருக்காருல்ல, எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க, அது தேட்டரில் உட்காந்து வீட்டில் பார்க்குற ஃபீலை கனெக்ட் பண்ணிச்சு. அந்த எறால எங்கள் வீட்டிலலாம் படத்துக்கு கூட்டு போகிறதுனாவே அது விக்ரமன் சார் படமாக தான் இருக்கும். இல்லைன்னா அந்த பேட்டர்ன்ல வர படமா இருக்கும். ஆனந்தம் கூட்டு போவாங்க, தவமாய் தவம் இருந்து மாயாண்டி குடும்பத்தார், கரெக்ட், பாண்டவர் பூமி, மாயாண்டி. அது வந்து ராசமதுரவன் சார் வந்து அதில் நான் உண்மையிலே நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இப்போ ஒரு ராசமதுரவன் இல்லையேன்னு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நிறைவா தமிழ் சினிமாவினுடைய அந்த நிறைவா குடும்ப படங்களை கொடுத்த ஒரே டைரக்டர் வந்து ராசமதுரவன் சார். பாண்டியில் ஆரம்பிச்சு பாண்டியில் அவர் தொட்ட எமோஷன். பாண்டியில் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் ஊருக்கு வர்றப்ப அவனுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கோ அவனுக்கு அவங்க அம்மாவுக்குமான கனெக்டாக அப்படி ஒரு படம் சொல்லவே முடியாது பாண்டி. அதுக்கடுத்து மாயாண்டி குடும்பத்தார். இன்றைக்கும் இப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம இருந்துட மாட்டோமான்னு நினைக்க வைக்கிற மாதிரி. அதுக்கடுத்து முத்துக்கு முத்தாக. ஸோ அதில் அம்மா பிள்ளை, அது கைவிடப்படக்கூடிய அம்மா பிள்ளையினுடைய இது என்ன, அண்ணன் தம்பி பாசம், இது எல்லாத்தையுமே இப்படி அவர் ஒரு வருஷம் வந்துக்கிட்டே இருந்தார். கோரிப்பாளையம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி வரிசையாக ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போல்லாம் 6 குழந்தைங்க இருந்தாங்க, அந்த படம் வந்துடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்களே. தங்க இனிமேல் நம்ம மியூசியத்தில் இருக்க மாதிரி சித்தப்பான்னு ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வரும் அவனைய பார்க்கறதுக்கு வர்றப்ப. ஆனால் உண்மையாகவே ஒரு காலத்தை பாருங்களேன், லீவ் விட்டால் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் ஒரு பிளானில் இருப்போம். ஆனால் இப்போ அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எந்த கிளாஸ் சேர்க்கலாம்ப்பா, சிலம்பம் கிளாஸ் சேர்க்கலாமா, ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்க்கலாமா, இப்படி தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பாலி போகலாமா. தாத்தா பாட்டி வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லாம போயிடுச்சு. இப்போ அவங்க போவே மாட்டாங்க. தாத்தா பாட்டியே இல்லையே. தாத்தா பாட்டி இருந்தாதானே தாத்தா பாட்டி வீட்டுக்கு பேசுவா. என்ன விக்ரமன் சார் படத்தை பேசிட்டு குடும்பத்தை பேசாம வெளியில வர முடியுமா? அது ஒரு ஏரா குடும்ப படம், கேடிவி குடும்ப படங்கள் ஏரா இருக்கு. விஸ்வநாதன், ராமமூர்த்தி, விரலுக்கே தேவிக்கும், திருப்பதி ஏழுமலை, அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு காலனி இருக்கும், 4 வீடு இருக்கும், ஒரு காமெடியன், ஒரு ஹீரோ, ஒரு இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா 38 நாள்லாம் ஷூட்டே போக வேணாம், 15 நாள் ஷூட்டிங். இந்த வீடு அந்த வீடு அந்த வீடு அந்த மாதிரி பேட்டர்ல ஒரு 10 படம் வந்திருக்கேன். அது யார் இருக்கான்னு வயசுல வடிவேல் சார், விவேக் சார், லிவிங்ஸ்டன் சார், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், ஆமா, கோபாலா, அதெல்லாம் கூட அபார்ட்மெண்ட் கோபாலாலாம் கூட அவர் பாண்டியராஜன் சாரோட படங்கள், கோபாலா, கும்பகோணம் கோபால், அந்த படங்கள்லாம் ஒரு மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். கபடி சங்கீதா நடிச்சிருப்பாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே சமைக்க பாரு, அதெல்லாம் அது கபடி வந்து இவங்க கூட சங்கீதா மேம் கூட. அதுதான் கோபாலா. டக்குன்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வைப்பாரு. நம்ம ஆபீஸ் லிஃப்ட்டை பார்க்கும்போது ஒரு பக்கம் பாண்டியராஜன் சார் படம் நம்ம இந்த ஏரால தான் ஆக்சுவலா இதுதான் நம்ம ஏரா. ஆமா, அதுக்கு முன்னாடி அவர் ஆண் பாவம் பண்ணப்பெல்லாம் நம்ம ஆக்சுவலா பிறந்திருக்க மாட்டோம். கன்னிராசி, ஆண் பாவம், கதாநாயகன், அதெல்லாம் நம்ம கேடிவில தான் பார்த்தோம். ஆனா கேடிவியோட பர்டிகுலர் ஏரா வந்து இந்த படங்கள் தான். சாந்தனு சின்ன வயசுல இருப்பாரு, வேல்ட்டியை மடிச்சு கட்டு, எப்ப போட்டாலும் பாப்பானே. அதே மாதிரி இன்று போய் நாளைவா பிஸ்தா ரொம்ப பிடிச்ச படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே அமைதியா இருப்பாங்க. இன்ட்ரோல் பிளாக்கே சரியா இருக்கு. பாஷா மாதிரி. ஆமா ஆமா, அது கவுண்டமணி லெட்டர் எடுத்ததெல்லாம் சரியான மேட்டரா இருக்கும். அந்த காமவலே இந்து மேட்டுக்குடி, அது ஒரு ஏரா. மேட்டுக்குடி, உள்ளத்தை எல்லித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, மணிவண்ணன், கவுண்டமணி, அந்த இது. அப்புறம் பிரபுதேவா சார் படங்கள், டைம், மனதை திருடி விட்டாய், இதெல்லாம் லவ் பேட்டர்னுக்குள்ள வரும். லவ் பேட்டர்னுக்குள்ள வரும்போது லவ் டுடே, பூவே உனக்காக, உள்ள தள்ளித்தா, இது ஃபுல்லாவே லவ் பேட்டர்ன். அப்ப வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு லவ் பண்ணும். இப்படிதான் லவ் பேட்டர்ன்லேயே வரும். ஸ்டாக்கிங் பேச மாட்டாங்க பெருசா. இது வந்து ஸ்டாக்கிங், இதை வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் யாரும் பேசல. அதனால எல்லா படத்துலையும் ஹீரோ வெட்டியாக தான் இருப்பார், எல்லா படத்துலையும் ஹீரோயின் காலேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும். இவர் அவரை போய் வலிஞ்சு லவ் பண்ணி இழுத்து பிடிச்சி சண்டையெல்லாம் இன்னொன்னு தங்க. அந்த எறா மாற நமக்கு உண்மையிலே நம்ம வந்து முற்போக்காக தான் போகிறோங்கிறது தான் உண்மை. ஏன்னா அப்போ வந்த சில டயலாகு, சில பாட்டு, சில சீனெல்லாம் இப்போ வைக்கவே முடியாது. நான் சட்டையை கழட்டுவேன், நீ ப்ளவுஸை கழட்டுவியா, இப்பெல்லாம் மட்டும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அடிச்சுட்டு அந்த பாட்டுன்னு சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். இது வந்து எல்லா படத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும் அதுலலாம். ஸோ அதெல்லாமே இப்போ மாறி இருக்குது. அந்த எரா டு எரா அந்த சேஞ்சில் வந்து அதுவும் இருக்குது. கேடிவின்னு சொன்னதுனால எனக்கு இந்த கேடிவி வந்ததே ஒரு பெரிய, அது வந்து ஒரு பெரிய புரட்சி தங்கம். அதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட் சாயங்காலம் 5:30 மணிக்கு படம் சன் டிவியில், சண்டே அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு.
இந்த சாட்டர்டே சாயங்காலம் 5:30 மணி படம் கூட சுமார் படம் தான், ஓகேவா. சண்டே 4 மணி படம் தான் நல்ல படம். சண்டே 4 மணி படத்தில் என்ன பிரச்சனைனா எனக்கெல்லாம் அது ஓட 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 எனக்கு பயம் வந்துடும். ஏன்னா 7 மணி ஆனால் படம் முடிய போகுதுன்னு அர்த்தம். முடிஞ்சா அப்போ அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போகணும், நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க மாட்டோம், அசைன்மெண்ட் முடிச்சிருக்க மாட்டோம். இப்போ என்ன போய் சொல்லி லீவ் போடுறதுன்னு தெரியாது. இப்படி எக்கச்சக்கமான ப்ரெஷரோட ஏதாவது அந்த படத்தை பார்ப்பேன். அதனால அந்த 4 மணி படத்தை என்னால் என்ஜாய் பண்ணவே முடியாது. நியூஸ் பிரேக் விடும்போதே நான் ஆரம்பிச்சிருவேன் லைட்டாக வயிறு வலி. அந்த படம் பார்த்துட்டு பிறகு அந்த ஹோம்ஒர்க் எழுதுனமே நோட் எடுக்கும் பார்த்தியா, சாமா காடாக இருக்கும். 8 மணி நியூஸ் மட்டும் பார்த்துருவான், இவர் ஏதோ நியூஸை கிழிச்சு அப்படின்னு. அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் கேடிவி ஒரு பெரிய புரட்சி. திடீர்னு ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, கேடிவி நான் ஸ்டாப் கொண்டாட்டம் வரப்போகுது பாருங்க படம். என்னடா இது, என்னடா என்ன புரியல எனக்கு. ஏன்னா ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் மூவிஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். 2000வது வருஷம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, டைட்டானிக் படத்தை தொடர்ந்து 7 முறை போட்டாங்க ஸ்டார் மூவிஸில். அது மட்டுமே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த டிசம்பர் 31லேருந்து ஜான் 1 வரலையும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் ஸ்டார் மூவிஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஏன்னா டைட்டானிக் தான் நம்ம பார்த்தா நிறைய பேர் பார்த்தா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் படமாக இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான். அதுக்கு முன்னாடி ஜுராசிக் பார்க், அதுக்கு முன்னாடி பேபிஸ் டே அவுட், ஸ்கூல்ல இருந்தே கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் அதை நாகார்ஜுனா சுட்டி குழந்தையில அதுக்கும் கூப்பிட்டு போவாங்க நம்மள. அந்த மாதிரி வளர்ந்து வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு தமிழில் ஒரு ஃபுல் டைம் சினிமா சேனல் கேடிவி அப்படின்னோன்னு எனக்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஃபஸ்ட்டு டே சூப்பர் ஹிட் இரவு காட்சி வந்து கண்ணெதிரே தோன்றினார். இப்போ வரலையும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த வாரம் போட்ட எல்லா படத்தையும் பார்த்தேன். ரிதம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், கண்ணெதிரே தோன்றி, அந்த மாதிரி டெய்லி நைட்டு படம். ஐயோ 8:30 மணிக்கு டெய்லி படம். ஸோ என்ன பண்ணுவேன்னா வீட்டில் வந்துட்டு முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நான் முதல்ல வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் படிச்சுட்டு அப்புறம் திருப்பி 1 மணி நேரம் டிவி. இப்போ வந்து நான் வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ தான் 8:30 மணிக்கு அவங்க நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதுலேயும் 8:30 மணிக்கு அலோவ் பண்ணாங்கன்னா 9:45 ஒரு சவுண்டு வர ஆரம்பிக்கும். யார் அம்மா அப்பா மாற்றி இன்னும் தூங்கலையா. ஒரு படம் கூட நான் கிளைமேக்ஸ் பார்த்தேன் இல்லை தம்பி. கிளைமேக்ஸ் இல்லாமல் அவ்வளோ படம் பார்த்துட்டு கேடிவியில். ஆனால் கேடிவியில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா, நீங்கள் சும்மா சேனல் மாற்றும் போது கேடிவி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நிறுத்தி ஒரு சீன் பார்ப்பீங்க, அப்படியே அதை மாற்றணும்னே தோணாது, ஃபுல்லாக பார்த்துருவோம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அதே மாதிரி ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு கேடிவியில், கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு செட் ஆஃப் படங்கள் அதை மாதம் ஃபுல்லாக போடுவாங்க. இப்படி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ நீ இன்னைக்கு குஷி பார்த்துக்கிட்டு இருப்ப, வெளில போயிடுவ, திருப்பி நீ நாளைக்கும் குஷி பார்க்கலாம், வேற ஒரு டைம்ல போட்டுருப்பேன். அந்த காலத்து ஓடிடிலாம் சொல்லலாம். ஏன்னா இப்போ ஓடிடியில் என்ன வேணா பார்க்கலாம்னு தோணுதுல. நம்ம சின்ன கவுண்டர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தேட்டரில் போய் பார்க்காம இருந்திருப்போம், ஆனால் அது கேடிவியில் ஓடும். ஸோ எனக்கு வந்து பார்க்காத படத்துக்கு எல்லாமே கேடிவியில் ஓடிட்டே ரெகுலராக ஓடிட்டு இருக்கும். அதனால எனக்கு கேடிவி ரொம்ப. நான் வந்து தலைவர் ஃபேனான அந்த மூமெண்ட்லாம் வந்து தேட்ரிக்கல் மூமெண்ட் எனக்கு சிவாஜிக்கு அப்புறம் தான். சிவாஜிக்கு முன்னாடி வரையும் தலைவரோட எல்லா படத்தையும் டிவியில் பார்த்தவன் தான் நான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பா கேடிவி பார்த்து அழுத படம் படிக்காதவன். உட்காந்து அழுதுட்டே இருப்பார். ஏன்னா அவங்க அவர் அண்ணன் தம்பி கூட ரொம்ப பாண்டிங்க. அவங்க ஏமாத்திட்டு போகிறப்ப இவருக்கு எதுக்கோ சம்பவம் நடந்திருக்கு போல கம்மி. அதை பார்த்து அழுதுன்னா அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. தம்பி மேலே பாசமாக இருக்கணும் அந்த ஒரு விஷயம். எங்கள் அப்பா நிறைய இடத்துல அழுத ஹாலில் உட்காந்து அழுது எந்த மூமெண்ட்னா கேடிவி பார்த்த படங்கள் தான். நான் நிறைய அழுதுகிட்டே இருப்பேன். இது என்னை அழுத வச்ச படங்கள் எக்கச்சக்கம். நட்புக்காகவோட கிளைமேக்ஸில் அப்படி ஒரு சாவு வரவே வராதுன்றத பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சயின்டிஃபிக்கலி இட்ஸ் அன்ப்ரூவன் அப்படிங்கிறத நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரால் அப்படி ஒருத்தர் மேலே விழுந்து அழுது சாவ முடியாது, ஓகே. அதை நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அவர் வந்து பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்காக அப்படியே அந்த ஆத்தங்கரைக்கு சொல்லி விடாதே அப்படின்னு அங்கே தேவா சார் வேற அவர் அழுது தேம்பி அழுவார். நான் ஒரு முறை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 முறை எழுதிருப்பேன் நட்புக்காக படத்தோட கிளைமேக்ஸை மட்டும் பார்த்து. புன்னகை தேசம், ஐயோ புன்னகை தேசம். இது என்னன்னா சுண்டல் வித்து 4 பேர் இவ்வளவு தூரம் படிக்க வைக்க முடியும்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு. ஒருத்தனை ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஆக்கிடுவாரு, ஒருத்தரை வந்து சூரிய வம்சம் தேவயானி ஆக்கிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரே ஆள் சுண்டல் வித்து. அந்த படம் உண்மையாவே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. எனக்கு இப்போ ஜோக்கா இருக்கலாம், ஆனால் அப்பெல்லாம் கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்காக உழைக்கணும், நமக்காக உழைக்கணும் யோசிக்க மாட்டோம். அந்த படம் வந்து அவரும் சாப்பிடாம சுண்டலை தின்னு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து காசு இருக்கு, சாப்பாடு காசு உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி உழைக்கிறேன்டான்லாம் தோணுச்சு அப்பலாம். இல்லை உண்மையில அந்த படம்லாம் அதில் கேரக்டர் சாய்ஸு யோசிச்சு பாருங்களேன். புன்னகை தேசத்தில் வந்து அந்த அதில் தாமு சாரை வச்சதுனால
தாமு சார் வந்து அப்போ நம்ம ஏன்னா டிவியில் ஸ்டேஜில் எல்லா இடத்துலையும் அவர் அதை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். தெரியும்ல தாமு சாரோட இந்த ஆக்ட் ஞாபகம் இருக்கா? ஜுராசிக் பார்க்க வாயில பயங்கரமா அவர் ஒண்ணும் இல்ல குரல மாத்தமா ஏங்க அவர் வீட்ல இல்ல டேய் மாமி வெளில போறத பார்த்தா ஐயோ டேய் கண்டுபிடிச்சாரா வெளில அவர் பாஷா படத்துல ஆல்ரெடி ரஜினி இருப்பாரு ஒரு பக்கத்துல வந்து நின்றுட்டு கடன் வாங்குறது தப்பு கொடுக்குறது அதான் அவர் இருக்காரு. அவரை மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. வேற படத்துல பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா நிறைய ட்ரெண்ட் செட்டர் இருப்பா அவரு. குமார் ஏக்மார் தோத்துக்கடா குமார் தோத்துக்கடா அவ்வளவு சொல்லி நிறைய பேசுறேன் ஓட்டேரி நிறைய பேசுறேன். அந்த காலத்துல எல்லா ஹீரோக்கும் ஃப்ரெண்டா இருந்தவர் அவர் தான். ஆமாப்பா அதுக்கு முன்னாடி சின்ன ஜெயன் சும்மா வையாபுரி ரமேஷ் கண்ணா அந்த கேங்ல சார்லி இவங்க எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆமா சின்ன ஜெயன் சார் பத்தி அயாஸ்க்கு நிறைய தெரியும். ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாருல கில்போன்சி இந்த மாதிரி. ஆனா பாரு அந்த படங்கள்ல வர்ற மாதிரி சின்ன ஜெயன் சார் கஷ்டப்பட்டு உழைச்சு அவர் பையனை கலெக்டர் ஆக்கிட்டார். அவர் பையன் இப்போ திண்டுக்கல் கலெக்டர். அந்த மாதிரி ஸோ இது ஒரு ஏரா. விக்ரமன் சார் அந்த டைப், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அது ஒரு ஏரா. அப்புறம் நம்ம வளர்ந்து வரப்போ நீ சொன்ன மாதிரி லவ் படங்களுக்கு பயங்கரமான இம்பேக்ட். அது வந்து எனக்கு தெரிஞ்சு பூவே உனக்காக ஓப்பன் ஆகுது. ஆனால் காதலுக்கு மரியாதையில் பீக் அடிக்குது லவ் படங்கள். அப்போ பிரசாந்த் சார். ஆனால் அந்த சமயத்தில் எல்லா படம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட படங்கள் தான் பெருசு அதிகமாக இருக்கும். துல்லாத மன படம் பிரசாந்த் சார் டாப் ஸ்டாரோட படங்கள் வந்து அப்போ சூர்யா இருந்து எல்லா படமும் அவர் எல்லா பக்கமும் லவ் பண்ணுவாரு. ஃப்ரெண்டு கூட வந்தா லவ் பண்ணுவாரு. லண்டனுக்கு போனா லவ் பண்ணுவாரு. டயானா எனக்கு தெரிஞ்சு நமக்கு நிறைய டூர் அப்போ அதாவது அதிகபட்ச டூர் போன விளாகர் வந்து டாப் ஸ்டார். அவர் தான் விளாக் பண்ணுவாரு. என்ன நமக்கு போயிட்டு சன் டிவியில் அதை ஷோவா போடுவாங்க. 7 நாயகிகளுடன் பிரசாந்த் போகும் டான்ஸ் கான்சர்ட்டோட ஐடியா வந்து அவரோடது. எப்போ போனாலுமே மினிமம் 7 நாயகிகள் அவங்களோட கலாமாஸ்டரை தூக்கிக்குவார். இந்த பக்கம் கிளம்பிட்டு நேராக போய் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி எல்லா இடத்துக்கும் போயிட்டு. ஸோ அவரோட படங்கள் வரிசையா அதில் வந்து இந்த குட் லக், ஹலோ, பார்த்தேன் ரசித்தேன் இந்த மாதிரி நிறைய படங்கள், கண்ணெதிரே தோன்றினால், சிம்ரன் கூட படம் நடிச்சிருப்பாருன்னு காதல் கடிதம், ஜோடி இதெல்லாம் தான் அந்த டைம் படங்கள். ஸோ பிரசாந்த் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஏரா இருந்துச்சு அவருக்கு. செம்பருத்தி, ஆனழகன் அதெல்லாம் ஒரு ஏரா. ஆனால் இதில் வந்து பிரசாந்த் சார் சொல்லுவாங்களே விக்ரம் சார் வந்து நிறைய படம் நடிச்சிருப்பாரு. ஆனால் சேதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் நினைப்பாங்களா அந்த மாதிரி தான் வந்து அவர் மீசையை வலிச்சுட்டு எப்போ சாமிங்கா இருந்தாரோ அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. கரெக்ட். அதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்து நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ இது இவங்களோட ஏரா ஒன்று, அதாவது பிரசாந்த் சார் இவங்களோட ஏரா ஒன்று. அப்புறம் இந்த லவ்ல வந்து காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் வேற ஒரு விஜய் சாருக்கே பூவே உனக்காக அப்புறம் அது ஒரு வேற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமா மாறும். அதுக்கு முன்னாடிலாம் யங்ஸ்டர்ஸ்க்கான படமா பண்றாரு. அதில் ஏன்னா சீன்ஸே அப்படிதான் இருக்கும். சோப்பு போடுறது இது பண்ணுறதுன்னா அவர் அப்படி தான் முதல்ல வளரும் போது அது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் பூவே உனக்காக வந்து ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து. அந்த காலத்தில் இருக்கிற லவ்லாம் எப்படி இருக்குன்னா, நான் லவ் பண்ணுவேன், அவங்க லவ் பண்ணாலும் அவங்கள லவ் பண்ணுவேன், அவங்க இன்னொருத்தவங்க லவ் பண்ணாலும் அவங்களுக்காக நான் நீங்கள் இன்னொருத்தங்க கூட லவ் பண்ணுங்க ஆனால் உங்களுக்காக அதை அவங்க சேர்த்து வைக்கிறேன். அப்படி ஒரு லவ்வாக இருந்துச்சு. அது நம்மளுக்கு வந்து அந்த படம்லாம் பார்க்கும்போது நம்ம லவ் பண்ணுற பொண்ணு வந்து வெறுத்துடக்கூடாது, அவங்க நினச்சிட்டே இருக்கு, அப்படிலாம் ஃபீல் வந்துச்சு எனக்கு நிறையாவே. அப்போ அந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் அப்படி இன்னொன்று இருக்கும் தெரியும்ல, எப்பயுமே இந்த லவ் பண்ணுற பொண்ணுங்க பணக்காரங்க யாராவது வந்துட்டா போயிடும். அந்த மாதிரியான சில தாட் ப்ராசஸ்லாமும் அந்த படங்களுக்குள்ள கண்டினியூஸாக இருக்குது. எப்பயுமே இவனை விட பணக்கார ஒருத்தன் வந்துட்டா போயிடும். பார்த்தா இவர் பணக்காரர் ஆகிறப்ப அது ஏழையா வந்து நிற்கும். சூர்யா படம், சூரிய வம்சத்திலே இது ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ எப்பிக்ப்பா. அந்த சூரிய வம்சம் வானத்தை போல இது ரெண்டும் வந்து நம்ம லைஃப்குள்ள இது ரெண்டுமே ஒரு குடும்ப பாட்டு, ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் போடுறீங்கன்னா அது பேக்ரவுண்ட் மியூசிக் இதுவாக தான் இருக்கும். ஒரு தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும்னு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அண்ணன் விஜயகாந்தும் தம்பி விஜயகாந்தும் வேற மாதிரி ஆளுங்க. நம்ம 2 விஜயகாந்த் தான் தெரியும், ஆனா பார்த்தா அந்த எமோஷன்ல அவங்க வேற ஆளுங்க அப்படின்னு தான் தோணிட்டே இருக்கும். இவர் எப்படி ஃபைட் பண்ணுவாரு அந்த மாதிரி. இந்த மல்டி ஸ்டாரர் இப்போ வர மல்டி ஸ்டாரருக்குலாம் அப்பவே மல்டி ஸ்டாரர் அது வானத்தை போல இதெல்லாம் வந்து மல்டி ஸ்டாரர் அழகா பிரிச்சு கொடுத்துருப்பாரு விக்ரமன் சார். நீங்க பிரபுதேவாவா வாங்க, உங்களுக்கு கௌசல்யா, உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு நதியே அப்படின்னு நதியே.
நீங்க சின்ன விஜயகாந்த் வாங்க, நீங்க மீனா, உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு ரோஜாப்பூ மாலையில, இப்படி பிரிச்சு விட்டுருப்பாரு. அதே மாதிரி தான் ஆனந்தம் படத்துல. ஆமா எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாட்டு இருக்கும். மனோஜ் உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு, நீங்க ஆனா மாயாஜால்ல சேர்ந்து குடும்பமா நீங்க மாயாஜால்ல ஆடிருங்க, அங்க போயிருங்க. நீங்க சரத்குமார் சார் உங்களுக்கு இங்க பைனாப்பிள் கண்ணத்தோடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அபிராமி கூட இங்க ஆடிருங்க அப்படின்னு பிரிச்சு விட்டுருவாங்க எல்லாருக்கும். அப்புறம் குடும்பமா ஒரு பாட்டு. ஆமா. ஸோ இது வந்து மல்டி ஸ்டாரருக்குலாம் வந்து அப்பவே நாங்கெல்லாம் அப்பவே பேன் இண்டியாடா, அப்பவே மல்டி ஸ்டாரரா, அந்த மாதிரி தமிழ் பாவா பெனாயில் இதெல்லாம் அதுதான் செமையா இருக்கும். அப்போ அப்படி இல்லை, பீக்ல இந்த பக்கம் வடிவேல் சார் பின்னிட்டு இருப்பார், இந்த பக்கம் விவேக் சார் ஈக்குவலாக நின்று விளாண்டுட்டு இருப்பார். இதில் காதலுக்கு மரியாதை ரொம்ப டு மென்ஷன் தம்பி. ஏன்னா எல்லாரும் ஒன்று லவ் பண்ணால் ஓடி போயிடணும், இல்லை வந்து லவ்வுக்காக எதையும் செய்வேன் அப்படின்றப்ப பெற்றவங்களுக்காக எங்கள் காதலை கூட விடுறதுக்கு தயாராகிட்டீங்களேப்பா. விசேகர் சார் படங்களுக்கு தான் அந்த டெம்ப்ளேட். ஒரு காலனி வந்து வருஷத்துக்கு வாடகைக்கு எடுத்து 12 மாதம் 12 படம்